ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இது 45 தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த டைம் இப்போ நவம்பர் டிசம்பர் 2024 ரிசல்ட் பப்ளிஷ் ஆனால ஒரு ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டில் வந்து அரியர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 100% வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இந்த 45 பாஸாக இல்லையா அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாமுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோன்னு கேட்டால் 45 அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. ஸோ இதை ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாருக்குமே கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நவம்பர் டிசம்பர் 2024 நடந்த ஒரு ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஃபோட்டோ காப்பி செக் பண்ணுறப்போ இதில் வந்து 45 வந்து வந்திருக்கும். ஸோ அதாவது உங்களுக்கு 2 மார்க்ஸில் 1 போட்டிருப்பாங்க, அது போக பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் 44 வந்திருக்கும். ஆட் பண்ணால் உங்களுக்கு 45 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக உங்களுக்கு கிராண்ட் டோட்டலாக 45 இருக்கும். ஆனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் வந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்க கன்ஃபியூஷன், அப்போ 45 வந்து பாஸ் மார்க் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 45 தான் பாஸ் மார்க்கு. ஸோ இது உங்களுக்கு கிளியராகவே உங்களோட ரெகுலேஷன் 2021 பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இல்லை இனிமேல் நடந்தாலும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ 45 எடுத்தால் பாஸ், ஆனால் வந்து உங்களுக்கு அரியர் வந்திருக்கு. பட் இவங்களால் பாஸ் ஆக முடியும். எப்படி அப்படின்னா ரீவேல்யூஷன் போடலாம். ஸோ போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த 45 வந்து அரியர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரிலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் தியரி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிப்பாங்க, இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்ங்கிறது நீங்கள் எழுதுகிற எக்ஸாமு, இன்டர்னல்ங்கிறது உங்கள் காலேஜில் அசஸ்மெண்ட் வைப்பாங்க அந்த இது. இந்த இன்டர்னலுக்கு 40%னும் எக்ஸ்டர்னலுக்கு 60%னும் பிரிச்சிருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு அந்த ப்ரோவோட மார்க்கை வச்சு கால்குலேட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் இவங்க இந்த மாதிரி மார்க்ஸ் வந்துருக்குன்னா எப்படி வந்தால் அவங்க வந்து ரீவேல்யூஷனில் எவ்வளோ மார்க்ஸ் வந்தால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இன்டர்னலில் மார்க் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 45%ங்கிறது அவங்களோட எக்ஸ்டர்னல் பேப்பரில் எடுத்தாலுமே இன்டர்னல் பேப்பர் படி நம்மளுக்கு 45 + 5 போட்டால் தான் 50 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாஸ் பெர்சன்டேஜில். இங்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கம்மியாக வருது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்டர்னல் வந்து 40% வந்து பிரிச்சிருக்கேன், அதாவது எக்ஸ்டர்னல் வந்து 60% பிரிச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இப்படி தான் பிரிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் 2 நடக்கும். ஸோ ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டில் ஒரு 38 மார்க்னும், செகண்ட் அசஸ்மெண்ட்டில் ஒரு 50 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 அசஸ்மெண்ட்டே ஃபஸ்ட்டு கூட்டிடுங்க. கூட்டினீங்க அப்படின்னா 88 வரும். டோட்டலாக 200க்கு 88 எடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இன்ட்டு 40 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அப்போ 88/200 × 40 போட்டிங்கன்னா 17.6 வருது. அதாவது உங்களுக்கு 40க்கு வந்து 17.6 வருது. இங்கிட்ட எக்ஸ்டர்னலில் பார்க்குறப்போ கரெக்டாக 45 எடுத்திருக்காங்க. அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 27 வருது. ஸோ டோட்டலாக இன்டர்னல் எக்ஸ்டர்னலாக தனித்தனியாக பிரித்து நம்ம மார்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸ் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்போ இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் சேர்த்து தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ 17.6 வந்து இன்டர்னலும் 27 வந்து எக்ஸ்டர்னல் நம்ம பண்ணுறப்போ ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 44.6 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50% கம்மியாக இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அரியர் விழுந்துடும். அதனால தான் இந்த ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரியர் விழுந்திருக்கு. ப்ரோ அப்போ பாஸ் ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா பாஸ் ஆக முடியும். அது ரீவேல்யூஷன் பண்ணுறப்போ ஸோ இவ்வளோ மார்க்ஸ் வந்தால் பாஸ் ஆகலாம். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸ், அதாவது 45% வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல்லையும் 5% இன்டர்னல்லையும் இருக்கணும், 50% வரணும். இது வந்து டோட்டல் மார்க்ஸோட இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% மொத்தமாக எடுக்கணும் பாசிங் பர்சன்டேஜ். ஆனால் நம்ம எடுத்துருக்க பார்த்திங்க அப்படின்னா 44.6 தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 5.4. அப்போ நான் ரீவேல்யூஷன் போட்டால் ஏற்கனவே இருக்கிற 45ஓட அந்த 5.4 மட்டும் ஆட் பண்ணி எனக்கு, அதாவது 5.4 மட்டும் எனக்கு மார்க்ஸ் கிடச்சி அப்படின்னா ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சின்னா பாஸ் அப்படிங்கிறீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து 45ங்கிறது 100 கால்குலேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ரவுண்டாக 60க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரும். அது எவ்வளோ மார்க்ஸ் வந்து ரீவேல்யூஷனில் நம்மளுக்கு வந்தால் பாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால நான் சிம்பிள் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஒரு மார்க்ஸாக போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ செமஸ்டர் எக்ஸாமில் 45 எடுத்திருக்கோம், இன்டர்னலில் 17.6 இருக்குது. இப்போ நம்ம ரீவேல்யூஷன் போட்டால் நம்மளால் வந்து எக்ஸ்டர்னலில் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு 55 மார்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 55 எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ 60 கன்வெர்ட் பண்ணுறப்போ 33 வரும். இந்த 33 அப்படிங்கிறத நீங்கள் 17.6ஓட இன்டர்னலோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 50.6 வரும். ஆக்சுவலாக 50 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸு. ஸோ ஆக்சுவலாக கிரேட் சி வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. 50லேருந்து 54 வரைக்கும் இருக்குது அப்படின்னா ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் சி வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க், அதாவது 45 எடுத்தால் பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆனால் பாஸ் தான். பட் இன்டர்னலே எக்ஸ்டர்னலே சேர்த்து வர்றப்போ சப்போஸ் இன்டர்னலில் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலில் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா உங்களோட
கான்செப்ட். அதான் இதுதான் வந்து நான் ஓவராலாக இதில் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.